पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 40வது ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 40வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ற, ந ததஸ்தி பிருத்திவ்யாம்பா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர் முக்தம் யதேபி ஸ்யாத் திரிபிர் குணைஹி. இந்த உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா சத்துவம் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இருப்புள்ள வஸ்துக்கள், இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ, அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி. பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா, மாயாவோட 3 குணங்களிலிருந்து முக்தம் விடுபட்டதாக, மாயை இல்லாததா, 3 குணங்கள் இல்லாததா இந்த பிருத்திவியிலையோ இல்லை பார்த்தீங்கன்னா தேவலோகங்கள்லையோ தேவதைகள்லையோ எதுவுமே பார்த்தீங்கன்னா 3 குணங்களிலிருந்து விடுபட்டதாக இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லவே இல்லை. ந ததஸ்தி, அது மாதிரி ஒரு வஸ்து இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, ஒரு சின்ன ஆட்டம்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் கிரியேஷன்ல இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்களால் ஆனது, 3 குணங்களால் வியாபிக்கப்பட்டது, 3 குணங்களோட காரியம்தான். அப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வஸ்து அடுத்து பண்ணிக்கலாம். மொத்த காரியத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க, மாயைக்குள்ளார போட்டீங்க அப்படின்னா இருக்கிறது மாயான்னு திரிகுணாத்மிகா மாயா ஒண்ணு, அதுக்கு அந்நியமா இருக்கிறது நான் சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவம் 2ஆகும். இந்த 2த்துக்கு அந்நியமா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இந்த நான் பார்த்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறது. இந்த ஆதாரமா இருக்கக்கூடிய நானுக்கு மேல இந்த மாயா, திரிகுணாத்மிகா மாயா, இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செய்கின்றாள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மாயாமயம் அப்படின்னு முடிச்சிடணும். முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் முக்கியமான ஒரு பாஷ்யத்தை பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறார். 41வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு பாஷ்யம் இருக்கு.
ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஆச்சாரியர் வர. சர்வக சம்சாரக, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சம்சாரமும், சம்சாரம் என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறது. 7 லோகங்களும் சம்சாரம், மொத்த கிரியேஷன். இந்த மொத்த கிரியேஷனும் சர்வ சம்சாரம் சொல்லப்படக்கூடியது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியா காரக பல லட்சணக. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் இருக்கு இந்த உலகத்துல. நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம், கர்மா இருக்கு, புண்ணியம் பாப்பம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கர்மங்களை பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரகம் அப்படின்னு சொல்றது எதெல்லாம் ஒரு கர்மத்தை பண்றதுக்கு தேவையானவையா இருக்கோ அதுக்கெல்லாம் பேரு காரகம்னு பேர். என்ன வேணும்? ஒரு கர்மத்தை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல கர்த்தான்றது பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கணும். கர்த்தா காரகம்னு பேர். நான் 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 பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கணும். நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கர்ம காரகம்னு 2வது காரகம் இருக்கணும், 2வது செகண்ட் கேஸ். அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை படிக்கிறேன் அப்படின்னா வேதாந்தத்தை, பகவத்கீதையை நான் படிக்கிறேன். அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் காரகம். எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா கர்ம காரகம்னு பேர். ஆப்ஜெக்ட், நாம் பகவத்கீதையை படிக்கின்றேன். எதனால் படிக்கின்றேன்னு கேட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இன்ஸ்ட்ருமெண்டல் காசு வந்துடும். 3வது இது அப்படின்னா நான் கண்களால் படிக்கின்றேன். நான் கண்களால் புஸ்தகத்தை, கீதா புஸ்தகத்தை படிக்கின்றேன். எதற்காக படிக்கின்றீர்கள்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வர ஆன்சர் 4வது கேஸ். எதுக்காக படிக்கிறோம்? ஞானத்திற்காக, ஆத்ம ஞானத்துக்காக நான் பாத்தீங்கன்னா பகவத்கீதையை கண்களால் படிக்கின்றேன் அப்படின்னு வந்துடும். எங்க இருந்து படிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோர்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இருந்து? திருவண்ணாமலையில இருந்து படிக்கிறேன். எதுக்காக? எங்க இருந்து, எதுல உட்கார்ந்துக்கிட்டு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஆசனத்துல இருந்துகிட்டு, வியாசபீட்டத்துல இருந்துகிட்டு இந்த பாடத்தை நான் பாத்தீங்கன்னா படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 6 காரகங்கள் சொல்றோம். கர்த்தா, நான் அப்படின்னு நம்ம சொல்ற கர்த்தாவும் கூட பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிற இந்த கீதான்ற புஸ்தகமும், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய கண்களும் கூட பாத்தீங்கன்னா எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டா அந்தந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணீங்க, கை காலு மூக்கு வாய் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுவும் எதற்காக அப்படின்னு ஒரு பலனை நம்ம அடையிறதுக்காக, எதுக்காவது ஒரு பர்பஸ்ஃபுல்லா தான் நம்ம பண்றோம். அதுவும் கூட பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்து பண்றோமோ அந்த தேசமும், அதுக்கப்புறம் எதுல இருந்து பண்றோமோ அதுக்கான அதிஷ்டானமும், இது எல்லாம் காரகம் அப்படின்னு பேரு. 6 விதமான காரகங்கள் சொல்லப்படுது. கூட பாத்தீங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கங்க, சம்பந்தம் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்னாருடைய சிஷ்யன், இன்னாரோட குரு அப்படின்னு, குரு சிஷ்யன், அப்பா புள்ள மனைவி கணவன், இதெல்லாத்தையும் சம்பந்தமா எடுத்துங்க. இந்த மொத்தமும் சேர்த்து பாத்தீங்கன்னா காரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு கர்மாக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காரகம்ன்ற மொத்தம் 6 ஐட்டங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலம், இதனால உண்டாகக்கூடிய பலன், ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமும் சம்சாரம் தான். மொத்தமும் பாத்தீங்கன்னா சம்சாரம் தான். சத்வ ரஜஸ் தமோ குணாத்மகா, எல்லாம் பாத்தீங்கன்னா சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்ற 3 குணங்களால் ஆனது. நான் இப்போ புத்தி, என்னோட புத்தி பாத்தீங்கன்னா பிரதானம். இது நம்மளுடைய புத்தி இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த புத்தி பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானம். மனசு சத்துவகுண பிரதானம். இந்த இந்திரியங்கள் சத்துவகுணமா இருந்தாலும் ரஜோகுணத்தோட சேர்ந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாயிலாம் வெளியில போகுது. அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் பாத்தீங்கன்னா ரஜஸ் பிரதானம். அதனாலதான் ஆக்ஷன்லயே இருக்கு, அறிவு இல்லை இதுக்கு. அப்புறம் இந்த தேகம் பாத்தீங்கன்னா தமோகுண பிரதானமா இருக்கிறது, அறிவு இல்லை இதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தோட மிக்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா உணர்வுகளை பாஸ் பண்றதா இருக்கு. அப்ப இது மாதிரி வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் ஜடமா இருக்கு. அப்போ எல்லாத்தையும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் 23 தத்துவங்களுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம்? புத்தியில இருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூத்தங்கள் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் 23 தத்துவங்கள். மகத்துன்ற புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், அந்த அகங்காரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3வது பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய 5 தன்மாத்திரைகள், சூக்ஷ்ம பூத்தங்கள். அந்த சூக்ஷ்ம பூத்தங்கள்ல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சமகா பூத்தங்கள். இந்த மொத்த கிரியேஷன் பாத்தீங்கன்னா 23 தத்துவங்கள் ஆயிடுது. இது எல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா அவ்யக்தம்ன்றதுல இருந்து உண்டாகிற்று. அப்ப மொத்தம் இந்த உலகத்தை எல்லாத்தையும் என்ன சொல்லலாம்? 24 தத்துவங்களுக்குள்ளார மொத்தத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். சத்துவரஜஸ்தமோ குணாத்மகா,
மூன்று குணங்களால், மூன்று குண வடிவானவை. மொத்தமா நீங்க எந்த இடத்தை தொட்டாலும் பார்த்தாலும் இந்த உலகத்துல இருக்க சர்வமும் மூன்று குணங்கள். நான் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் தவிர்த்துட்டு மீதி எல்லாம் திரிகுணம். அப்படிப்பட்டதா இருக்கிறது அவித்யா பரிகல்பிதா. இது என்னப்பா இந்த 23 தத்துவங்களும் எங்கிருந்துப்பா உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அவித்யான்னு சொல்றோம். அவித்யினால பாத்தீங்கன்னா பரிகல்பிதக, கைத்துக்கு மேல பாம்பு. கைத்துக்கு மேல பாம்பு எப்படி நம்ம கல்பனா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிஷ்டானம் சரியா தெரிஞ்சதுன்னா, கயிறு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா கல்பனை நடக்கவே நடக்காது. அப்ப கயிறை பாத்தீங்கன்னா எது மறைக்குது அப்படின்னா, ஒரு ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா அரை இருட்டுல கயிறு சரியா தெரியல. அப்ப கயிறு சரியா தெரியாத போது அந்த அரை இருட்டுனால என்ன ஆயிடுச்சு, அந்த கைத்துக்கு மேல ஒரு பாம்பு கிரியேஷன் ஆயிடுச்சு. அப்ப யார் பாம்பை கிரியேட் பண்ணான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அரை இருட்டு தான் பாம்பை கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி நான் கேட்கிறேன், அந்த அரை இருட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற அரை இருட்டு பாத்தீங்கன்னா பாம்பை கல்பனா பண்ணல. கைத்துக்கு மேல கைத்தை மறைச்சிருக்கிற அரை இருட்டு தான் அந்த கைத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பாம்பை கிரியேட் பண்ணு. வேற எங்கேயாவது பாம்பு பாத்தீங்களா? கயிறு ஒரு இடத்துல கிடக்குது, பாம்பு பக்கத்துல ஒரு 10 அடி தள்ளி பாம்பு பாக்குறீங்களா? அப்படி இல்லைல்ல. அப்ப எங்க பாக்குறீங்க? அந்த கயிறு மறைஞ்சு கைத்துக்கு மேலதான் பாம்பு பாத்தீங்கன்னா தெரியுது. அப்ப பாத்தீங்கன்னா அதிஷ்டானத்தை மறைத்து, நான் அப்படின்ற அதிஷ்டானத்தை மறைச்சுக்கிட்டு, நானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அரை இருட்டு மாதிரி அவித்யா. அவித்யா எங்க இருக்கு? நானுக்கு மேலேயே அந்த அவித்யா சவாரி பண்ணி, அந்த அவித்யா நானை மறைச்சு, நானுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஜீவனையும் இந்த தேகங்களையும் இந்த ஜெகத்தையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பரிகல்பனா பண்ணுது. கல்பனா மெஜிஷியன் பண்ற மாதிரி. மெஜிஷியனுக்கு அந்நியமா மாயான்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா தனிச்சு இல்லை, மாயா வீட்டதான் மாயா இருக்கு. அப்ப அந்த மாயா எப்படி அவனோட அபின்ன சக்தியா இருக்கோ, அதே மாதிரி ஆத்மாவோட அபின்ன சக்தியா இந்த அவித்யா இருக்கு. இந்த அவித்யா என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணு. பரிகல்பிதக, அவித்யா பரிகல்பிதக. சரி, இது எல்லாம் எப்படிப்பட்டது? சமூலக அனர்த்தக உக்தகா. இது எல்லாம் மூல காரணமா இருக்கிற அந்த அவ்யக்தத்திலிருந்து, மூல காரணம் அவ்யக்தம், அதுல இருந்து உண்டானது 23 தத்துவங்கள், மொத்த ஜீவ ஜெகத்தெல்லாம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா மூலத்தோடு கூடி சமூலகா சர்வோ அனர்த்தக. இது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா மொத்தமும் பாத்தீங்கன்னா அனர்த்தம், துக்கம். அனர்த்தம்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வெறும் துக்கம் தான் சாமி இந்த சம்சாரம். அப்படிப்பட்டது அப்படின்னு உக்தகா. இது பாத்தீங்க அப்படின்னா 15வது சாப்டர்ல சொல்லப்பட்டது. ஏற்கனவே எங்க சொன்னீங்க? விருக்ஷரூப கல்பனையாச்ச. நம்ம ஏற்கனவே 15வது அத்தியாயத்துல ஊர்துவ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி அப்படின்ற ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? ஆச்சாரியார் ஏற்கனவே 15வது சாப்டர்ல ஒரு அரச மரத்தோட கல்பனையா என்ன பண்ணிருக்கார்? மேல வேர் இருக்கு, கீழ் நோக்கி இந்த சம்சாரம் வளர்ந்து ஒரு பெரிய அரச மரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சம்சாரத்தோட வர்ணனைய பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இவ்வாறு பாத்தீங்கன்னா ஊர்துவ மூலம் இத்தியாதினா, ஊர்துவ மூலம் முதலிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மூலமா இந்த சம்சாரத்தோட வர்ணனை செய்யப்பட்டது. கூட தம்ச தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? முதல்ல பாத்தீங்கன்னா சம்சாரத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது. இப்ப சிரவணம் நடந்துகிட்டு இருக்கு. சிரவணத்துல என்ன பண்றது? இது 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 இந்தந்த தத்துவங்கள், இந்தந்த தத்துவங்கள் இது அப்படின்னு நான் வேற, இந்த 24 தத்துவங்கள் வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா என்னது? முதல்ல சிரவணத்தோட லட்சணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 2வது நேத்தின்ற மனனத்துக்கு போய் ஆகணும். தம்ச ஆச்சாரியார் சொல்றார். அப்ப இந்த மொத்த சம்சாரத்தையும் என்ன பண்ணணும்? சம்சார விருட்சத்தையும் அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா. அசங்க சஸ்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பற்றுதல் இல்லாமை அப்படின்ற ஒரு ஸ்வாடை வச்சுக்கிட்டு, ஒரு வாளை வச்சுக்கிட்டு, ஒரு கோடாரிய வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரச மரம் மாதிரி இருக்கக்கூடிய கல்பனையா இருக்கக்கூடிய அவித்யா கல்பிதமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை என்ன பண்ணணும்? வெட்டி வீழ்த்த வேண்டும். அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா. நல்ல ஃபோர்ஸா பாத்தீங்கன்னா வெட்டணும். என்ன வெட்டணும் சாமி அப்படின்னா, இது பொய் 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 பொய், சொப்பன மாதிரி பொய் பொய், இதுக்கெல்லாம் தெரியுது உண்மை இல்லை, இதெல்லாம் தெரியுது உண்மை இல்லை, இதெல்லாம் தெரியுது உண்மை இல்லை. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மெஸ்மரிசம் மாதிரி.
மெஸ்மரிஸை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா வாஸ்தவத்துல இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இருக்கிறத வந்து சாஸ்திரம் என்ன பண்ணுது, மெஸ்மரைஸ் பண்ணுது. நம்ம இதை திரும்ப 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 கொண்டு வரணும். நான் பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், சொப்பன மாதிரியே இதை பார்க்கிறேன், காணல் ஜலம் மாதிரியே இதை நான் பார்க்கிறேன், சிப்பியில வெள்ளி மாதிரியே இதை பார்க்கிறேன், இது எல்லாம் எனக்கு தெரியுது, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது பொய், இது பொய், மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல இல்லை, சுசுப்தியில இல்லாம போகுது. ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைகிறதா இருக்கு. ஒரு பெரிய தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு, பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா திரும்ப 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 நல்லா சிரவணம் பண்ணி, சிரவணத்தை நல்லா ஆட்டோவா உங்களுக்கு இந்த தாட்டு போகிற வரைக்கும் சிரவணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம்னு தோணுதோ அது வரைக்கும் சிரவணத்தை விடக்கூடாது. நிவர்த்தி மார்க்கமா இருக்கக்கூடிய சிரவணத்தை இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நம்ம மனசுக்குள்ளார நல்லா ஆழ பதிகிற வரைக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த தாட்டு வந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் இது பொய், இது பொய், இது பொய்ன்னு இதான் சஸ்திரம், இதான் கோடாரி மாதிரி. இந்த கோடாரியினால டச் பண்ணக்கூடாது. உடனே நீங்க அதை கிரகணம் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, நீங்க என்ன ஆயிடுறீங்க, அதோட அட்டாச் ஆயிடுறீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா பற்று அடையாம என்ன பண்ணணும், அசங்க சஸ்திரம், பொய் 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 பொய்ன்னு சதா இதை வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாயா பரிகல்பிதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும், சொப்பன மாதிரின்னு சொல்லி நன்றாக வெட்டி வீழ்த்தணும். இதுக்கு பேரு நேத்தி நேத்தி பண்றதுன்னு பேர். இது எங்க நடக்குது, இது மனனம். அப்போ திரும்ப திரும்ப பாடத்தை கேட்டுட்டே இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் பாடம் கேட்டுட்டு நீங்க பாட்டு உலகத்துல போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் தெரியுங்களா, ஒரு மாசத்துக்குள்ளாரே காண போயிடுது. உலக விவகாரம் எப்படிப்பட்டது, மோகினி, மகா மோகினி, மகாமாயா இருக்கா பாருங்க. அந்த மகாமாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய வித்வான்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களையும் இழுத்துட்டு போயிடுறான். அப்படிப்பட்ட மகாமோகினி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்ப ஜீவர்கள். அப்ப தொடர்ந்து நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எப்போ தெரியுது உள்ளுக்குள்ளார நான் எந்த விஷயத்தோடையும் அட்டாச் ஆகாம இது பொய்ன்னு எனக்கு உள்ளார அட்டாச்மெண்ட் இல்லாம பிரிச்சு நிக்கிறனோ அது வரைக்கும் சிரவணத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறது எல்லாத்தையும் நேத்தி 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 இது பொய் பொய்ன்னு வெட்டி வீழ்த்தணும். இதான் அசங்க சஸ்திரம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தின பிறகு திரும்ப ஆச்சாரியர் சொல்றாரு 15:3 15:4 சொல்றாரு, ததக பிறகு என்ன பண்ணணும், பதம் தத்பதம் பரிமார்கிதவ்யம். அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை என்ன பண்ணணும், வெளியில இருக்கிறதெல்லாம் வெட்டி வீழ்த்தினதுக்கு பிறகு ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். ஸ்வார்த்த சம்யமம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மாவையே பார்க்கிறது. வெளியில இருக்கிறதெல்லாம் வெட்டி வீழ்த்தினதுக்கு பிறகு தான் 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 எங்க இருக்கு அந்த தான் அப்படின்னும் போது பிருகதாரண்யத்துல சொல்லுது, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, எங்க தேடணும் அப்படின்னா இந்த ஹிருதயம் தான் பிரம்மபுரம் அப்படின்னு பேர். இந்த பிரம்மபுரமா இருக்கக்கூடிய இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறது. முதல் இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தின்னு சொல்லணும், அந்த இடத்துல ஹிருதயம் நம்ம சொல்றோம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பதத்தை, பரமபதமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தேடி கண்டடைய வேண்டும். பரிமார்கிதவ்யம், நல்லா வந்து சர்ச்சிங் பண்ணணும். எங்க வெளியில இல்ல, வெளியில எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நேத்தி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்முகமா திரும்பி அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தேடி கண்டடைய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப 3 ப்ராசஸ் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் பிரிச்சு 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 முதல்ல தெரிஞ்சுக்கிறது விவேகம். 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு வைராகியத்தினால வெட்டி வீழ்த்தணும். நேத்தி நேத்தி மனனம். அதுக்கப்புறம் மனனம் பண்ணதுக்கு பிறகு அந்தர்முகமாகி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்றதுக்காக உள்நோக்கி திரும்பி நிருத்திய ஆசனத்துல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 15:1 15:3 15:4 இதீச்ச உக்தம் இந்த விதமா சொல்லாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தத்திரச்ச இந்த விஷயத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வசிய திரிகுணாத்மகத்வாத். இந்த மொத்த உலகம் என்னது, திரிகுணாத்மகம், மாயா. என்னது, சம்சார காரண நிவர்த்தி அனுப்பப்பத்தோ. அவன் பூர்வபக்ஷி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான்,
இந்த எல்லாம் மாயாவா இருக்கிறதுனால நீங்க எங்க போறீங்க? யஹான் ஜீனாக யஹான் மரணாக இஸ்கே சிவா கஹான் ஜானாக. ஒரு அருமையான பாட்டு, ஹிந்தி பாட்டு இருக்கு. இங்கதான் நம்ம ஜீவிச்சு ஆகணும், இங்கதான் மரணிச்சு ஆகணும். இதை விட்டுட்டு நம்ம 3 குணங்களுக்கு அந்நியமா வேற எங்க போறது? குணாதீத்தன் ஆகணும். குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா நீங்க தான் இப்பதான் சொன்னீங்க, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து கூட வந்து கிரியேஷன்ல குணங்களுக்கு வேறுபட்டதா விடுபட்டதா ஒரு வஸ்துவும் இல்லை அப்படின்னு. அப்ப எங்க போறதுன்னா சொர்க்கத்துக்கு போலாமா, இல்ல பிரம்மலோகத்துக்கு போலாமா, இல்ல பாதாளத்துக்கு போலாமா? எங்க போறது? குணம் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? குணம் இல்லாத இடம் இல்லவே இல்லை. அப்ப நீங்க வந்து அந்த குணத்தை தாண்டி எப்படி சுவாமி போக முடியும்? ஏன் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்க சர்வசிய குணாத்மகத்வா, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோட வடிவமா தான் இருக்கு, ரூபமா தான் இருக்கு. 3 குணங்கள் தான். எதெல்லாம் பார்க்கிறோமோ 24 தத்துவங்கள் தான் மொத்தம். 23 அது எல்லாத்தையும் சுருக்கினீங்கன்னா 24வது குணம். அப்ப மொத்தமே என்னது? மாயாமயம். அப்ப எங்க போறது சுவாமி? அப்ப இந்த மாயாவை நிவர்த்தி பண்ண முடியாத தேகம் இருக்குல்ல, தேகத்தை விட்டுட்டு எங்க போறீங்க? ஊரை விட்டு எங்க போறீங்க? ஓடி ஓடி போவீங்களா? மாயா எங்க போனாலும் இருக்குல்ல. நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் எங்க ஆச்சாரியா அடிக்கடி சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து ரிஷிகேஷ்ல பாடம் படிச்சுட்டு இருப்பான். திடீர்னு வைராக்கியம் வந்துடும். எனக்கெல்லாம் வந்து வைராக்கியம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ காண போயிடுவேன் பாடத்துல. நீங்களாம் இன்னும் காண போகாம இருக்கீங்க. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வைராக்கியம் மேல உச்சத்துக்கு வந்துடும். அப்படியே மெதுவா மெதுவா ஏறும். கொஞ்சம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் கொஞ்சம் நல்லா பண்றோம்னு வச்சுங்களேன், லீவ் வந்திருக்கு, ஒரு 3 நாள் லீவ் வருது அப்படின்னா 3 நாள் லீவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஜபத்தையும் தியானத்தையும் இதை வந்து பிராணாயாமத்தையும் பண்ணோன்னே இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரைஸ் ஆகி உச்சிக்கு வந்துடும். உச்சிக்கு வந்தோன்னு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த சம்சாரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லிக்காம கொள்ளாம ஆச்சாரியாட்டி யார்ட்டையும் சொன்ன விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படியே எஸ்கேப் அப்ஸ்காண்ட் ஆயிடுறது. அப்படியே போட்ட என்ன இருக்க போது சாதுக்கிட்ட அப்படியே எந்திரிச்சு எங்க போறது? அப்ப நான் கங்கோத்திரி போறது, பத்ரிநாத்ல போய் உட்கார்றது, எங்கேயாவது போய் 2 நாள் 3 நாள் உட்காரும். பாறைக்கு நடுவில் எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருப்போம். எல்லாம் அங்க ஒரு இது இருக்கு. பத்ரிநாத்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு மானா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கு. அந்த கங்கா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து உற்பத்தி ஆகி வர இடம். ஊரை விட்டு கொஞ்சம் விலகி ஒரு பாறையில போய் உட்கார்ந்தோன்னு அந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா பத்ரிநாத் ஃபுல்லா தெரியும். நம்ம உட்காந்துட்டு நம்மளாம் தாண்டிட்டோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரம விரக்தரா போய் உட்கார்ந்துருப்போம். அது மெதுவா பசி எடுக்க ஆரம்பிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு பசி எடுக்கும்ல. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா காலையில போயிருப்போம், ஒரு 6 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்தோன்னா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் நல்லா போகும். நல்லா போனோன்னு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அப்படியே கத்த ஆரம்பிக்க வயிறு, ஏதாவது கொடு அப்படின்னு. நீங்க எதை திருஷ்யம்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திருஷ்யத்துக்குள்ளதான் போய் ஃபுட் எடுக்கணும். அங்க இருந்து பாறையில இருந்து திரும்ப காலையில இறங்கி அப்படியே வந்து ஏதாவது போச்சணும். அப்ப மாயா தானே, பசிக்குது இல்ல? அப்ப மாயான்னு சொல்லிட்டு நீங்க எங்க இருந்து போற? அதே அன்னக்ஷேத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு அப்புறம் தூக்கம் வரும். சாப்பிட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, பூரி மசாலா நல்லா இருக்குல்ல, ஏதாவது அன்னதானத்துல கொடுத்துருப்பாங்க பூரி மசாலா. நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மாயான்னு தெரியாம என்ன பண்ணுவோம், 4 பூரியை எக்ஸ்ட்ரா உள்ள விடுவோம். 4 பூரி எக்ஸ்ட்ரா விட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா தொண்டனுக்கு முண்டு தூக்கம்ன்ற மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிடுவோம். எங்க தூக்கம் நடக்குது? அதே மாயாய்க்குள்ளார தூக்கம். அப்புறம் திரும்ப சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எங்க மிஸ் ஆயிட்டோமே நம்ம அப்படின்னு திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல போய் உட்காந்துட்டு போறவங்க வரவங்க எல்லாம் பத்ரிநாத் கோயில்ல உள்பக்கம் பின்பக்கம் ஒரு அருமையான இடம் இருக்கு. அந்த பிரகாரத்துல போய் உட்காந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில உட்காந்துட்டு ஓங்காரத்தை சேன் பண்ணிட்டு மெதுவா இதெல்லாம் மாயா இதெல்லாம் மாயா இதெல்லாம் மாயான்னு பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வந்து ஒரு நல்ல கிளைமேட்டிக் சில்லு ஆக ஆரம்பிக்கும். 7 மணி வர ஆரம்பிக்கும், குளிர ஆரம்பிச்சிடும். ஐயோ குளிருதே, மாயா தானே, இதெல்லாம் மாயா இதெல்லாம் மாயா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? குளிர் அடிக்குது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது சரி இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு அப்புறம் உள்ள கூட வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும், எங்கேயாவது சாப்பிடலான்னு. அப்ப வேலைக்கு பசி எடுக்குது, உடம்புக்கு குளிர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மறுநாள் காலையில திரும்ப வந்து உச்சத்துக்கு போயிடும் தலைக்கு வைராக்கியம். அப்புறம் திரும்ப வந்து அந்த பாறையில போய் உட்கார்ந்துட்டு இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம்னு பார்க்க வேண்டியது. ஐயோ எங்கேயா போற? யஹான் ஜீனாக இங்கதான் ஜீவிக்கணும், யஹான் மரணாக இங்கதான் மரணிக்கணும். இஸ்க சிவா கஹா ஜானாக எங்க போற? நீ எங்கேயும் போக முடியாது. அப்ப பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆச்சாரியார்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுவாங்க, எங்க போற நீ? எங்க போனாலும் மாயை விட்டுட்டு எங்கேயாவது போக முடியுமா உனக்கு? கங்கோத்திரில போய் குகையில உட்கார்ந்துருந்தா
அங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயா வராதா? கைலாயத்துக்கு போயிட்டா அப்படின்னா மாயா இருக்காதா? அங்க சுவாமியோட சேர்ந்து மாயையும் பார்வதி அம்மாவும் கூடயே தான் இருக்காங்க. சாமியோட கூடயே இருக்காங்க. அங்கேயும் உன்னை பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப வைகுண்டத்துக்கு போனாமா, அங்கேயே லக்ஷ்மி அம்மா இருப்பாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் அமுத்திட்டே வா வா வா, ஒன்னுதான் வந்து காத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அங்க இருந்து அங்கேயும் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அப்ப எங்க போனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து விடுபடவே முடியாது. தேகம் இருக்குல்ல, தேகத்தோட பிரஜா, பசி இருக்கும், வலி இருக்கும், குளிர் இருக்கும், வெப்பம் குளிர் எல்லாம் வந்துருமே. கூட வந்து பாத்தீங்கன்னா நீலாம் ஒரு சன்னியாசியா அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ளார தான் ஓடிட்டு இருக்கும். என்ன பார்த்து நீ ஒரு சன்னியாசியான்னு கேட்டாங்களே அப்படின்னு. அப்புறம் எங்க போறது? அப்ப மாயான்னு ஒதுக்க முடியல. அப்ப அவன் பூர்வபக்ஷி சொல்றான், சர்வசிய திரிகுணாத்மகத்துவா, தேகத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து எல்லாம் 3 குண வடிவாக இருப்பது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சார காரண நிவர்த்திகி அனுப்பப்பத்தவு, இந்த சம்சாரத்தோட காரணமா இருக்கக்கூடிய இந்த மாயா இருக்குல்ல, இத வந்து நிவர்த்தி பண்றது அப்படின்றது பொருந்தவே பொருந்தாது. எந்த கொம்பனாலும் மாயையை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு பிராப்தாயாம், அது மாதிரி ஒரு நிலை அடையப்படும் பொழுது. அப்ப எங்க சாமி போறது? ஓடி ஓடி போயிருப்பாருங்க. 4 நாளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹனிமூன் டேஸ் மாதிரிதான் எங்க போனாலும். இப்ப நான் திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னு இங்க வந்து முதல் நாள் நல்லா இருக்கும், 2வது நாளே அவ்வளவுதான். முன்னாடியாவது கொஞ்சம் எங்கேயாவது போனா ஒரு 4 நாள் வந்து நல்லா இருக்கும். காசிக்கு போனா வந்து 4 நாள் ஒரு பிரமிப்பிலேயே மாட்டிப்போம். இப்பெல்லாம் 4 நாள்லாம் தேவையில்லை. காலையில போய் இறங்குனீங்கன்னா ஈவினிங்கே உங்களுக்கு வந்து பட்ட வர்த்தனமா தெரிஞ்சுதான், ஐயோ இதுவா இப்படிதான் இருக்கா, இங்கேயும் அப்படிதான் அப்படின்னு. நான் இங்க இருந்து ரிஷிகேஷ் போனேன் ஃபர்ஸ்ட் டைம். வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப உசுப்பு ஏற்றி விட்டுருக்காங்க. கதை சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரித்துவாரில் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள்லாம் இருப்பாங்க. புத்து முளைச்சு போயிருக்கும், காடா இருக்கும், நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்துலாம் வச்சிருப்பாங்க. அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தபஸ்விகள் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. நானும் அதை உண்மைன்னு நம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் இறங்குறேன். முதல்ல போய் வண்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா போய் ஹரித்துவாருக்குள்ளார என்டர் ஆகி நிக்குது. பார்த்தா பன்னியா நிக்குது. ஐயோ எந்த பன்னி வேணான்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பன்னியா இருக்கு. எனக்கு பன்றியை பார்த்தாவே சாக்கடையும் அந்த பன்றியும் பார்த்தாவே ஐயோ என்னடா இதே தான் அங்கேயும் ஹரித்துவார்லயும். ஆமா, ஹரித்துவார்லயும் அப்படிதான். இதே மனுஷங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல என்ன மனுஷங்க இருக்காங்களோ இதே மனுஷங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் இதே மனுஷங்க. எங்க போறீங்க? உங்க மனசை கூட்டிகிட்டு தானே போறீங்க. போகும்போது கூட வந்து மனசுன்ற ஒரு மாயாவை கூடயே கூட்டிட்டு போறீங்க. ப்ரொஜெக்டர் யாரு? ப்ரொஜெக்டரை கையோட கூட்டிட்டு போனா அது ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சம்சாரத்துல இருந்து விடுபட முடியாது. கைலாயத்துக்கு போனாலும் வைகுண்டத்துக்கு போனாலும் அங்கும் பூதகணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயும் எல்லாம் இருக்கும், அவித்யா இருக்கும். அப்ப எங்க போறது? எவனாலையும் விடுபட முடியாது. மாயையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு 1% முடியாது சாமி. அப்படின்னு ஒரு நிலை பிராப்தி ஆகும் போது யதார்த்தத்து நிவர்த்திக சியாத். எப்படி அந்த மாயையிலிருந்து விடுபடுறது? இந்த மாயையிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு ததா வக்தவ்யம், அந்த மெத்தடாலஜியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். அந்த மெத்தட் என்ன, இந்த மாயையில வந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுது இந்த ஸ்லோகம் 41 இருந்து ஆரம்பிக்குது. இதுல ஆச்சாரியர் சொல்றார், சர்வகச்ச கீதா சாஸ்திரார்த்தா. இந்த மொத்த கீதா சாஸ்திரம் என்ன சுவாமி? மொத்த கீதையோட அர்த்தம் என்ன? கீதா சாஸ்திரத்தோட அர்த்தம். அப்ப கீதா தான் என்னது? சர்வ வேதங்களோட சாரம். அப்ப எல்லா வேதங்களோட சாரமா இருக்கிறது பகவத்கீதா. பகவத்கீதையோட அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹார் ஹர்த்தவ்யா. இதை வந்து பாத்தீங்கன்னா உபசம்ஹாரம் பண்ணணும். ஏன்னா 18வது சாப்டருக்கு வந்துட்டோம். அப்ப இனிமே கீதை எல்லாம் சொல்ல முடிய போகுது. இன்னும் ஒரு 40 கிளாஸ்ல முடிஞ்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா சாரம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூஸா கொடுக்கணும். இதை சொல்லி முடிக்கணும். உபசம்ஹர்த்தவ்யம் ஏதாவான் ஏவச்ச, இவ்வளவுதான். சர்வோ வேத ஸ்மிருத்தியர்த்தக, இவ்வளவுதான். என்னது? சர்வ வேதங்களோட சர்வ ஸ்மிருதிகளோட அர்த்தம் இவ்வளவுதான். புருஷார்த்தம் இச்சத்பிஹி, யாரெல்லாம் மோட்ச புருஷார்த்தத்தை ஆசைப்படுகின்றார்களோ, எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் வேணும், இந்த மாயையிலிருந்து நான் தாண்டி போகணும், குணாதீத்தனாகணும்
அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவர்களால் புருஷார்த்தம் இச்சத்பிகி, மோட்ச புருஷார்த்தத்தை ஆசைப்படுபவர்களால் அவர்களுக்கு அனுஷ்டேய இதி, இதுதான் அனுஷ்டானம் செய்யத்தக்கது, ஒரே ஒண்ணுதான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப மொத்த வேதம், மொத்த கீதா, மொத்த ஸ்மிருதி, இது எல்லாத்தோட அர்த்தமும் இந்த எதுக்கு அப்படின்னா பரம புருஷார்த்தமா இருக்கிற அந்த மோட்சத்துக்கு. அந்த மோட்சத்தை ஆசைப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எது அனுஷ்டானம் பண்ண யோக்கியமானதோ அதை பாத்தீங்கன்னா இது ஏவம் அர்த்தகச்ச, அந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக என்ன பண்ணிருக்க அப்படின்னா பிராமண க்ஷத்ரிய விஷாம் இத்தியாதிபிகி ஆரம்பியதே, ஆரம்பம் பண்ணப்படுது. இந்த 41 48 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 ஸ்லோகங்கள் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். 48 வரைக்கும் பாத்தீங்கன்னா 48 49ல 48ஓட கம்ப்ளீட் ஆகுது. இது பூரணமா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற 49ல கம்ப்ளீட் பண்ணுவார். கம்ப்ளீட் பண்ணிட்டு நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா போக ஆரம்பிப்பார். அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பிரகரணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. எதுக்காக? என்ன அனுஷ்டானம் பண்ணணும், மோட்சத்தை அடையறதுக்கு என்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கணும். 41வது ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப, பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப, கர்மாணி பிரவிபக்தானி கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி, பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப, கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. என்ன அப்படின்றது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அதை மெதுவா டியூன் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். பிராமண க்ஷத்ரிய விஷாம், ஹே பரந்தபன்னு எடுத்துங்க. பரான் தாபயதி இது பரந்தப. பரான் அப்படின்னா திரிகுணம், எனக்கு அந்நியமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள். அப்ப பரந்தபன்றது அர்த்தம் சொல்றாரு, நீ என்ன பண்ணுன்னா இந்த 3 குணங்களையும் பாத்தீங்கன்னா தப்பிக்க பண்ணுவாயாக. இந்த 3 குணங்களை எப்படி சாமி? இதான் பரான், எனக்கு வேறானவைகள். நான் எனக்கு வேறானவை எது அப்படின்னா அதெல்லாம் பரான் அப்படின்னு பேர், வேறானவைகள். பரான் தாப்பயதி பரந்தப, எனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் எரிக்கக்கூடியவன், வாட்டக்கூடியவன் எவனோ அவனுக்கு பேரு பரந்தபன்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாகான்னு இருக்கு. ஞானம்ன்ற அக்னி, என்ன ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய ஞானம். அந்நியதாக்கியாத்தின்னு என்ன அர்த்தம்? இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, நான் பார்க்கிறவன், இதெல்லாம் பார்க்கப்படும் திருஷ்யம் அப்படின்னு பார்க்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? ஞானாக்னினால எரிச்சு சாம்பலாகும். அதுக்காக தான் பரந்தபன்னு சொல்ற. ஒரு முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? சதா காலமும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திருஷ்யம் 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 திருஷ்யம்னு எல்லாத்தையும் எரிக்க ஞானாக்னினால. ஏ பரந்தப, பிராமண க்ஷத்ரிய விஷாம், பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள், விஷாம்ன்றதுக்கு அர்த்தம் வைஷ்யர்கள் அர்த்தம். இந்த 3 பேரும் பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் 4 பேர், 4 வர்ணத்தார்கள். இந்த 4 வர்ணத்தார்களும் பாத்தீங்கன்னா கர்மாணி, அவர்களுடைய கர்மங்கள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் நேச்சுரலா பாத்தீங்கன்னா சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஜாத்தியில், அந்தந்த வர்ணத்துல, ஜாத்தியை விட்டுருங்க, அந்தந்த வர்ணத்துல பிறக்கும் போதே சில குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பை ப்ராடக்டா பாத்தீங்கன்னா பர்த்லயே உண்டாகிறது. அந்தந்த கர்மங்கள் பாத்தீங்க அப்படின்னா சுபாவ பிரபவைகி, எங்க இருந்து உண்டாச்சுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நேச்சர்னு சொல்றமே, அது என்னது? மாயா, பிரகிருதி. அந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து உண்டானவைகள். எது உண்டாச்சு? மாயையிலிருந்து குணங்கள். ஸ்வபாவ பிரபவைகி குணைகி, ஸ்வபாவம்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து உண்டான 3 குணங்களால் எல்லா இந்த 4 வர்ணத்தாருடைய கருமங்களும் பிரவிபக்தானி நன்றாக பிரிக்கப்படுகின்றன. அப்போ பிராமணனோடைய கர்மமா இருக்கட்டும், சத்திரியனோட கர்மமா இருக்கட்டும், வைஷ்யனோட கர்மமா இருக்கட்டும், சூத்திரனோட கர்மமா இருக்கட்டும்,
அவனோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 குணங்களிலிருந்து என்ன பண்ணிருக்கு, பிரித்து வைக்கப்படுகின்றன. இந்த 3 குணங்களை தாண்டி ஒரு அம்சம் கூட இந்த உலகத்துல வேறுபட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லு. இது ரொம்ப நல்ல விசாரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். விசாரம் பண்ணு. பிராமணகச்ச. பிராமணகச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ஷத்திரியகச்ச, பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யர்களும். பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்யர்கள் இந்த 3 பேரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா சமாஹாரத்வந்தோன்னு பேரு. என்ன பண்ணுங்க, பிராமண க்ஷத்திரிய விஷாஹா விஷக 3 பேரும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தேஷாம், பிராமண க்ஷத்திரிய விஷாம் அந்த 3 பேர்களுக்கும் கூடவே சூத்ரானாம் ச. ஏங்க 3 பேர் மட்டும் சொல்லிட்டீங்க, 4வதா இருக்கிற சூத்ரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா பிரிச்சு ஏன் பண்ணீங்க? 3 பேரை ஒன்னா சொன்னீங்க, 3 பேரை விட்டுட்டு 4வது அப்படின்னு சே போட்டு சூத்ரன்னு சொன்னீங்க. அவனுக்கு கீழையா மனுஷன் தானே அவனும்? அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் சொல்றாரு சூத்ரானாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசமாசகரணம் ஏக ஜாதித்வே சதி. ஒரே ஜாதி தானே, மனுஷ ஜாதி தானே. சூத்ரன் மட்டும் என்ன கீழே? உங்களுக்கு என்ன பாரபட்சம்? எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சூத்ரனை தனியா சொல்றீங்க? பிராமண க்ஷத்திரிய வைஷ்ய சூத்ராகான்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனை கட் பண்ணி தனியா பண்றீங்க? பெரிய பாரபட்சம் பண்றீங்கல்ல நீங்க ஈஸ்வரனா இருந்துகிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஏன்பா ஒன்னா சமாசம் பண்ணல, காம்பவுண்ட் வேர்ட்ல ஏன் போடல அந்த சூத்ரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க ஜாதித்வே சதி. ஒரே மனுஷ ஜாத்தியா இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதே அனதிகாரா, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லை. வேதத்துல அதிகாரம் இல்லை. அபசூத்ராதிகரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணம் இருக்கு. அபசூத்ராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்களுக்கு 3 வர்ணத்தாருக்கு மட்டும்தான் வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்றதுக்கும் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை செய்யறதுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கு. இந்த 4வது பர்சனை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது பர்சன் அப்படின்றது சிருஷ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வெரைட்டியும் இருக்கதானே செய்யும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தமோ குண பிரதானமா இருக்கிறதுனால, தமோ குண பிரதானம் சொந்தமா நிறைய விஷயங்களை யோசிக்கிறது முடியாது அப்படின்றதுனால, புத்தி சக்தி கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிச்சார கர்மான்னு சொல்லக்கூடிய சேவை பண்றதை மட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சு. வேற யாருக்கு வேதம் கொடுக்கல அப்படின்னா ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கல. வேதம் படிக்கிறதுக்கு ஸ்திரீகளுக்கும் சூத்திரர்களுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனா நான் சொன்னேன்ல, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நர்மதால ஒரு சரஸ்வதி நதிக்கரை இருக்கு, குபேர் பண்டார் அப்படின்னு ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு கோயில், நல்ல கோயில், அருமையான கோயில், குபேர் பண்டார் அப்படின்னு. அங்க ஒரு பாடசாலைக்கு போயிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் கோயில் போயிட்டு என்னடா பிக்ஷை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாமி ஒரு பாடசாலை இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா பிக்ஷை கிடைக்கும். அங்க போனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பசங்க வித்தியார்த்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா 5 வயசு 6 வயசு 7 வயசு அந்தக்குள்ளதான் இருக்காங்க. 3 பசங்க படிக்கிறாங்க. சின்ன பாடசாலை, நல்லா சாணம் போட்டு மொழிகி நம்ம பழைய காலத்து பர்ணசாலா ஸ்டைல். வில்லேஜ், சின்ன வில்லேஜ், கொஞ்சம் தள்ளி வந்து ஊரை விட்டு தள்ளி வந்து இந்த பர்ணசாலா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வாங்க அப்படின்னு என்னை உட்கார வச்சு ஒரு 11:30 மணி இருக்கும் உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். எங்க இருந்து வரீங்க என்ன எல்லாத்தையும் கேட்டேன். கேட்டுட்டு வந்து ரொம்ப பிரியமா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி கொஞ்சம் இருங்க, என்னோட சந்தியாவை முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போஜனம் பண்ணலாம் அப்படின்னா. சரி சுவாமி பிக்ஷை பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி இந்த கொஞ்சம் வேதத்தை கொஞ்சோண்டு இந்த பையன் சொல்லுவான் அப்படின்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஒரு சின்ன பொடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். வாண்டு, சின்ன வாண்டு, அடங்க மாட்டேங்குது. விளையாட்டு பசங்க தானே. என் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, என் கையில் கொடுத்துட்டு இவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க சுவாமி, கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு என் கையில் கொடுத்துட்டாரு புக்கை, வேத புக்கை கொடுத்துட்டோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க வெளியிலேருந்து வந்த பசங்க, மகாராஷ்டிரா பசங்க, ஒரு பையன் இவரோட பையன், மொத்தம் 3 பேர் தான் ஸ்டூடெண்ட். அந்த பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க, 7 வயசு இருக்கும். அவங்க குவைட்டாக உட்காந்து அவங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொடியை வந்து என்ன பண்ணுறான், என்கிட்ட வேதம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு வந்து அசிங்கமா போச்சுன்னா, என்னை அசிங்கப்படுத்தினதுல வந்து அந்த சின்ன பையன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். என்னால அவன் சொல்ற வேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கை வச்சுக்கிட்டு
அவன் எங்க சொல்றான்னு ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சது ஒழிய அவன் டப 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 டபன்னு போறான். நான் என்னடா சொல்றான் அப்படின்னு அப்படியே தடுமாறி போய் நிக்கிறேன். ஐயோ அசிங்கப்பட்டமே, நான் வந்து பெரிய வேதாந்தம் படிச்சவன், அது இதெல்லாம் சொல்லிக்கிறமே, நம்ம அசிங்கப்பட்டோம் அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றது எங்கன்னு சொல்றதுக்கு இல்லாம அவன் அங்கங்க நிக்கிறான். எனக்கு என்னது இது என்னதுன்னு தலையை சொல்லிட்டு நிக்கிறான். 5 வயசு பையன். உள்ள இருந்து கிச்சன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்ஷன் பண்றாங்க. குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து சப்தம் இதை சொல்லு அப்படின்னு பேசுறது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க பேசுறதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல தான் பேசுறாங்க. அவன் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசல் படிக்கலாம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஹிந்தியில கேட்கறான். வாசல் படிக்கு சம்ஸ்கிருதம் அவன் ஹிந்தியில ஏதோ சொன்னோன்னு அவங்க அம்மா அங்கிருந்து சொல்றாங்க சம்ஸ்கிருதத்துல பேசு அப்படின்னோன்னு அவன் சம்ஸ்கிருதத்துல பேசணும்னா எனக்கு வாசப்படிக்கு என்னன்னு தெரியல அப்படின்றான். வாசப்படிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்ஸ்கிருதத்துல தெரியலன்னு அவங்க உடனே அங்கிருந்து வாசப்படிக்கு என்னன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றாங்க. இது மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட வேதத்துல என்ன இருக்குன்றத கரெக்ஷன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியம். நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். பாவமே, நம்ம புக்கை வச்சு ஃபாலோ பண்ண முடியல. அந்த ஸ்திரீ குக்கிங் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க வயசு எவ்வளவு இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 இருந்து ஒரு 30க்குள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன் எப்படிங்க இது அப்படின்னா, சாமி என்னோட அப்பா வந்து வேத பாடசாலை வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-100 பேர் பசங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் பிறந்ததுல இருந்தே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வேத சப்தங்களை வந்து யஜுர்வேதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் போது வந்து வேதம் உள்ள போயிடுமா? ஆமா, எல்லாம் உள்ள போயிடும். அந்த ஸ்திரீக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து 40 அத்தியாயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெற்று அப்படியே வந்து கண்டஸ்தம். ஆனா சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. வேத பிரயோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா வேதம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் தெரியும். ஆனா வந்து பிரயோகம் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. காயத்ரி தெரியுமா? காயத்ரி தெரியும். ஆனா வேதம் சொன்னது காயத்ரி ஸ்திரீகளுக்கு இல்ல. ஸ்ருதியோட இந்த ஸ்வரத்தோடு கூடிய எந்த வேதங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிராமண ஸ்திரியா இருந்தாலும் கூட சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால என்ன பண்ணிருக்க அப்படின்னா பிராமணர்களையும் ஸ்திரீகளையும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தனியா பிரிச்சு வச்சிருக்கு. ஆமா, சூத்திரர்களையும் நான் மாத்தி சொல்லிட்டேன். சூத்திரர்களையும் ஸ்திரீகளையும் வந்து என்ன பண்ணிருக்கு தனியா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இல்லைன்னு. ஏன் எல்லாம் கேட்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து சர்வஜரா இருக்கிறது. அதுக்கு பாரபட்சம்லாம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது சிரத்தான்றது அதுதான். அப்ப பிராமண ஸ்திரீகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காத வேதத்தை கொடுக்காதது அப்ப சூத்திரர்களுக்கு என்ன பண்ணல வேதத்தை கொடுக்கல. ஏன் தெரியாது உங்களுக்கு? சிருஷ்டியில அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. 3 வர்ணத்தாருக்கு வேதத்துல அதிகாரம், மற்றவங்களுக்கு வேதத்துல அதிகாரம் இல்லை அப்படின்னு வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்கியோட பிராமணம் பிருகதாரண்யத்துல வரும்போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கார்கி மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளவு பிரம்மவாதிலாம் இருக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்பஷ்டமான ஞானம். எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பேசக்கூடியவங்க விசாரம் பண்ணக்கூடியவங்க நிறைய இருந்திருக்காங்க. சூத்திரர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விதுரர் மாதிரி இருக்கிறவங்க. இந்த பாகவதம் வந்ததுக்கு சூத்த புராணம் அப்படின்னு பேரு. பாகவதம் வந்ததுக்கு சூத்தர் தான் பின்னாடி இருந்திருக்கார். வியாசர் வந்து பாத்தீங்கன்னா செம்படவ பொண்ணுக்கு பிறந்தவர். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சூத்ர ஜாத்தியில இருந்தும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆயிருக்காங்க. பெரிய பெரிய மகான்கள்லாம் உண்டாயிருக்காங்க. வேதத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ். இவ்வளவுதான் விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கான்ஃபிளிக்டும் நம்ம கொண்டு வர வேணாம். ஐயோ எனக்கு இப்படி கொடுக்கலையே அப்படி கொடுக்கலையே, வேதத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது ஈஸ்வரனோட மூச்சு காத்து. அதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காரு அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆச்சாரியர் சொல்றாரு இந்த வேதத்துல அனதிகாரமா இருக்கிறதுனால அதிகாரம் இல்லாத காரணத்தினால அந்த சூத்திரர்களை தனியா பிரிச்சு சொல்லப்பட்டது. ஹே பரந்தப அர்ஜுனா கருமானி, இந்த 4 பேரோட கருமங்களும் பிரவிபக்தானினா இதரேத்தர விபாகேன, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கர்மத்தை நீ பண்ணு இந்த கர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள் பிரிச்சிருக்கு. எதை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றாக பிரித்து சொல்லப்படுகின்றன. வியவஸ்தாபிதானி, நன்றா வியவஸ்தை பண்ணிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மத்தை பண்றதுக்கு சாஸ்திரம் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் எதை வச்சு பண்ணது? 3 குணங்களை வைத்து செய்கிறது. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு. கேன, எதனால பிரிக்கப்படுகிறார்கள்? அவங்களுடைய கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேரோட கர்மமும்
எதனால் பிரிக்கப்படுகின்றன? எதனால் 4 வர்ணத்தாருடைய கர்மங்களும் எதனால பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி. இந்த கருமங்கள் அவங்கவுங்களுடைய கருமங்கள் சுபாவம் நம்ம சொல்றோம், இயல்பு நம்ம சொல்றோம். பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், என் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் எனக்கு தெரியும். 3ஆம் கிளாஸ் எவ்வளவு, நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சு பார்க்கறேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு சின்ன பையன், குட்டி குட்டியா தானே இருப்போம். அப்போ வந்து ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு பென்சிலு அந்த இதெல்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணுவான். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு சேல்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி கிளாஸ்ல இருந்திருக்கான். ஐயோ, அப்பதான் பாக்குறேன் 5ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் படிக்கும் போதே பார்த்திருக்கேன். அந்த சுபாவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பர்த்லயே வர்றதா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும் போது இன்னொருத்தனை முடிச்சு டம் டம் டம்னு அடிக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாபாரியா இருக்கிற வைசிய குணமும், அதே மாதிரி வந்து பிராமணனா சாந்தமா இருக்கக்கூடிய குணமும், சத்திரியனா இருக்கக்கூடிய குணமும், லீட் பண்றது, நான் கிளாஸ் லீடர் அப்படின்னு இருந்துட்டு பண்றதும் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப குழந்தைங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த குணங்கள் வந்து இயல்பா ஒருத்தருக்கு வருது, சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேர் என்ன பேரு? சுபாவம் அப்படின்னு பேரு. நம்ம சுபாவம் சொல்றமே சுவாமி, அந்த சுபாவம்னா என்ன? இந்த பாஷ்யத்தை வந்து இந்த 2 லைன் ஹைலைட் பண்ணி, சுபாவ பிரபவைஹி குணைஹி, சுபாவத்திலிருந்து உண்டாகக்கூடிய குணங்களால். சுபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரஸ்ய பிரகிருதிஹி. சுபாவம்னா என்ன? சுபாவம்னா என்ன அர்த்தம்? சுபாவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனுடைய பிரகிருதிக்கு பேரு சுபாவம். லைட், நீங்க தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா தீபத்துக்கு கீழே இமீடியட்டா தீபத்துக்கு கீழே ஒரு நிழல் உண்டாகும். எப்ப உண்டாச்சு? தீபத்தை ஏத்துனோனையே தீபத்தோட நிழல் கீழே உழுவ ஆரம்பிச்சு. தீபம் எப்படி இருக்கு? பிரைட்டா இருக்கு, லைட்டா இருக்கு, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கருப்பா நிழல் உண்டாகும். தீபத்தை அணைச்சோன்னு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்த பண்ணோனைய அந்த நிழலும் போயிடுது. அப்ப தீபத்தை ஏத்தினோனையே உண்டாகுது அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த தீபத்தோட பிரகாசத்துல இருந்து உண்டானது. இதே மாதிரி சைத்தன்யம் சொல்லக்கூடிய ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, உண்டாகக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு பிரகிருதி, மாயா அப்படின்னு பேரு. அபின்ன சக்தி திரிகுணாத்மிகா. இந்த திரிகுணாத்மிகாவா இருக்கக்கூடிய மாயாதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய பிரகிருதின்னு பேரு, வைஃப் பரமேஸ்வரி அப்படின்னு பேரு. அதை தான் நம்ம என்ன பண்றோம்? சுபாவம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். எனக்காவது சமயம் இருந்தா திருச்செங்கோடு கோயிலுக்கு போங்க. எப்பயாவது வந்து கோயம்புத்தூர் பக்கம் அந்த மாதிரி எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அருமையான கோயில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல வந்து ரொம்ப முக்கியமான கோயில் திருச்செங்கோடு மலைக்கு மேல இருக்கு, போயிட்டு வாங்க. அப்ப வந்து அதோட தாற்பயமே என்ன அப்படின்னா, உமையொரு பாகான் அப்படின்னு நம்ம சுவாமியை வந்து சொல்றோம். தன்னோட பாதி பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி யாருக்கு கொடுத்திருக்கா அப்படின்னா அம்பாளுக்கு கொடுத்திருக்கார். அப்ப அம்பாளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய வைஃப் பிரகிருதி எதுவோ அதுக்கு பேர் சுபாவம்னு பேர். என்னது? திரிகுணாத்மிகா மாயா. 3 குணங்களுடைய மாயாக்கு பேரு சா பிரபவோ ஏஷாம். எந்த குணங்களுக்கு வந்து குணானாம், ச பிரபவோ ஏஷாம் குணானாம், எந்த குணங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாயாதான் உற்பத்தி காரணமோ. அப்ப 3 குணங்களோட உற்பத்தி காரணம் எதுவோ அதுக்கு பேரு ஸ்வபாவகான்னு பேரு, மாயான்னு பேரு. மாயையிலிருந்து தான் இந்த 3 குணங்களும் உண்டாகின்றன. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்வபாவ அப்படின்னு பேரு மாயாக்கு. அதுல இருந்து உண்டாகக்கூடிய குணங்களுக்கு பேரு ஸ்வபாவ பிரபவஹா அப்படின்னு பேரு, பிரபவாகா, ஸ்வபாவ பிரபவாகான்னு பேரு. எது? 3 குணங்கள். மாயையிலிருந்து உண்டான 3 குணங்கள், தைஹி, அந்த குணங்களால். அந்த 3 குணங்களால் என்ன ஆகுது? ஷமாதீனி கர்மாணி பிரவிபக்தானி. சமம் தமம் அப்படின்னு நம்ம வந்து பண்ண போறோம். பிராமணர்களுக்கு என்ன குணம் இருக்கும், சத்திரியர்களுக்கு என்ன இருக்கும், வைசியர்களுக்குன்னு பிரிச்சு சொல்ல போறோம். அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சமோ தமஸ் தபசௌச்சம்னு ஆரம்பிக்குது, அதை இண்டிகேட் பண்ற. அப்ப இந்த 3 குணங்களில் இருந்து என்ன ஆகுது? சமாதீனி கர்மாணி, சம முதலியா கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா
பிரித்து சொல்லப்படுகின்றன பிராமணன், சத்திரியன், வைசியர் முதலியவர்களுக்கு. அப்போ குணங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று குணங்களை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரோட சுபாவ குணங்களும் கர்மங்களும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தவா அல்லது வேற என்ன சொல்லலாம்? ரெண்டாவது சொல்ற பிராமண சுபாவசிய சத்துவகுணக பிரபவ காரணம். இந்த பிராமணனுடைய குணத்துக்கு பாத்தீங்கன்னா எது சுவாமி காரணம்? பிராமணன் சாந்தமா இருக்கானே, மனசு அமைதியோட இருக்கானே, சஞ்சலம் இல்லாம இருக்கானே. பாருங்களேன், இங்க ஒரு பிராமண வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டெத்து நடந்தா கூட பாத்தீங்கன்னா வெளில தெரியவே மாட்டேங்குதுங்க. ஒருத்தர் வீட்டுல இறந்து போனாங்கன்னு கூட பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த டெட் பாடியை ஸ்மசானத்துக்கு கொண்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மணியை வச்சுக்கிட்டு டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டு ராம் சத்தியம் ராம் சத்தியம்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படிதான். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலவரம்னா கலவரம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ப்ராப்ளம் எங்களுக்கு. என்ன அப்படின்னா சுற்றி ஸ்மசானம். வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெட் பாடி பார்த்தீங்கன்னா இதாயிடும். ஒரே ஆர்ப்பாட்டம். ஏயா அவன் போகும்போது கொஞ்சம் நிம்மதியாக அவன் போகட்டுமே. இது வரைக்கும் தான் ஆர்ப்பாட்டமாக ஒரே சண்டை சச்சரவாக இருந்துச்சு. அவன் போகும்போதாவது கொஞ்சம் அமைதியாக போய் அவனை வழி அனுப்பிட்டு வரலாம்ல. ஒரே அடித்தடி போற இடத்துலலாம் வெடியை போட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி மற்றவங்க எல்லாம் சாபம் கொடுத்து இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா இருக்கும் போதும் ஆர்ப்பாட்டம், போகும் போதும் ஆர்ப்பாட்டம் தான். இந்த சாந்தமா இருக்கிறதுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணனுடைய சத்துவகுண பிரதானம். யார் பண்றா? பிராமணன் அடையாளப்படுத்தாதீங்க. சத்துவகுணம் பண்ற காரியம்தான் சாந்தமா இருக்கிறது, சமமா இருக்கிறது, மனசாந்தியோட இருக்கிறது. அப்ப அந்த சத்துவகுணம் பிரபவக காரணம் என்ன அப்படின்னா பிராமணனுடைய அந்த தன்மைக்கு பாத்தீங்கன்னா அந்த சத்துவகுணம் தான் காரணமா இருக்கிறது. ததா அது மாதிரியே க்ஷத்ரிய ஸ்வபாவக, க்ஷத்ரியனோட சுபாவம் என்னது? ஆளுமை. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதே. வா வா இப்படி அப்படி போ, இப்படி போ, அப்படி போ அப்படின்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிராமணனுக்கு முடியாது. யாருக்கு முடியும்? க்ஷத்ரியன் ராஜாவா இருப்பான். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐஸ்வர்ய தன்மை, ஈஸ்வர பாவம் அவன்கிட்ட இருக்கும். அது என்னது? க்ஷத்திரியனோட சுபாவத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார். ஒரு மூணு இதை நம்ம போட்டுக்கணும். பிராமணன் போட்டு 3 குணங்கள் போட்டுங்க, க்ஷத்திரியன் போட்டு 3 குணங்கள் போட்டுங்க, வைஷ்யன் போட்டுங்க. பர்சன்டேஜ் மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பிராமணனோட குணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். பிராமணனுக்கு பாத்தீங்கன்னா சத்துவ குணம் 3, பிராமணன் போட்டு 3ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. சத்துவம், ரஜஸ், தமஸ் 3 போட்டு. பிராமணனுக்கு பாத்தீங்கன்னா சத்துவ குணம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபவக அப்படின்னா மேலோங்கி இருக்கிறது. சத்துவ குணம் நல்லா மேலோங்கி இருக்கிறதுனா 60% பாத்தீங்கன்னா சத்துவ குணம் பிராமணனுக்கு. மீதி இருக்கிற ரஜோகுணம் 20%, தமோ குணம் 20%. இது நம்ம ஒரு ஓரலா சொல்றோம் ஒரு ஐடியாக்காக. இதுல முன்ன பின்ன இருக்கும். 50%ல இருந்து 60% வரைக்கும் பாத்தீங்கன்னா இருந்தாவே சத்துவகுணம் பிரதானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 50% எடுத்தா கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? மற்ற ரெண்டும் 25 வந்துடும். 60 எடுத்தீங்க அப்படின்னா அதான் கரெக்டான சரியான மெஷர்மெண்ட். பாத்தீங்கன்னா ஒரு பிராமணனுக்கு சத்துவகுணம் 60%, ஒரு 20% ரஜோகுணம், 20% தமோ குணம் பிராமணன். க்ஷத்திரியனுக்கு என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு க்ஷத்திரிய சுபாவசிய சத்துவ உபசர்ஜனம். சத்துவ குணம் பாத்தீங்கன்னா உபசர்ஜனம்னா கவுனம்னு அர்த்தம். அது கொஞ்சம் குறைவா, சத்துவ குணம் குறைவா. ரஜக பிரபவக, ரஜோகுணம் பாத்தீங்கன்னா ரொம்ப மேலோங்கியும் இருக்கணும். அப்போ க்ஷத்திரியனுக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னா சத்துவ குணம் பாத்தீங்கன்னா 20%, ரஜோகுணம் பாத்தீங்கன்னா அப்படியே பிராமணனுக்கு சத்துவ குணம் பிரதானமா இருந்துச்சுல 60, அதை இங்க தூக்கி போட்டீங்கன்னா ரஜோகுணம் 60%, சத்துவகுணம் 20, அதுக்கப்புறம் தமோ குணம் 20% இருந்துச்சு அப்படின்னா அவன் க்ஷத்திரியன். அப்படியே மாத்தி போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வைஷ்ய சுபாவசிய தம உபசர்ஜனம் ரஜ பிரபவா. வைஷ்யனுக்கு என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தம உபசர்ஜனம், தமோ குணம் பாத்தீங்கன்னா குறைந்தும், ரஜோகுணம் பாத்தீங்க அப்படின்னா பிரபவக நல்லா உத்கிருஷ்டமாகவும் இருக்கும். அப்ப வைஷ்யனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஷ்யனுக்கு பாத்தீங்கன்னா தமஸ் பாத்தீங்கன்னா 50% தமசு கூட பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் பாத்தீங்கன்னா ஒரு 30%,
அப்புறம் சத்துவகுணம் 20% போட்டீங்கன்னா வைஷ்யன். சத்துவகுணம் 20, ரஜோகுணம் 30, ஒரு தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யன் அப்படின்னு அவனுடைய குணம். அப்புறம் சூத்திரன் எப்படி இருப்பான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றார். சூத்திர சுபாவசிய ரஜ உபசர்ஜனம் தம பிரபவா. ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்துகிட்டு குறைவாகும், தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கியும் இருந்தா அப்ப சூத்திரனுக்கு என்ன பண்ணணும்? தமோ குணம் 60% போட்டுக்குங்க, ரஜோகுணம் 30% போட்டுங்க, சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா 10% சத்துவ குணம். அப்ப சூத்திரனுக்கு சத்துவ குணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம், அறிவு. அது வந்து பாத்தீங்கன்னா 10% தான் இருக்கும். ஒர்க் பண்ணுவானா? ஆமா, நல்லா ஒர்க் பண்ணுவான். அந்த ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணத்தோட. தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த யோசிப்பு எதுவுமே இருக்காது, எதையும் விவேகம் பண்ற சாமர்த்தியம் இருக்காது, தமோ குணம் பிரதானமா இருக்கும். அதனால 60% வந்து பாத்தீங்கன்னா தமஸ். இந்த பெர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி 1%, 2%, 3, 5 பிளஸ் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா 5, 10 வரைக்கும் போட்டுக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் டிபெண்ட்ஸ் இருக்கு. அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்க வளர்ற விதம், கூட எந்த சொசைட்டில இருக்காங்க, இதெல்லாம் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா +10 பிளஸ் மைனஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கிளியரா ஆளுக்கு ஆளு மாறும். இதுதான் பிரதானம். இந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பிராமணனுக்கு சத்துவ குணம் என்னது கொடுக்கும்? பிரசாந்தி. பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் பிரதானமா இருக்கிறதுனால 60% சத்துவ குணம் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? ரொம்ப குவைட்டா சாந்தமா இருக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தெளிவா இருக்கும். மனசு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சாந்தியா இருக்கும். யாரோடய சண்டை போடணும்னு தோணாது, சத்தமா பேசணும்னு கூட தோணாது. கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தமா பேசுவான். இப்ப நான் இவ்வளவு வேகமா பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணம். ரஜோகுணம் இல்லை அப்படின்னா இவ்வளோ வேகமா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கத்தி பேச முடியாது. இதுக்கு பின்னாடி ரஜோகுணம். ஆனால் வாஸ்தவத்தில் என்ன விஷயம் பேசிட்டு இருக்கேன்? கீதாவை வந்து விசாரம் பண்றோம்ல, சத்துவ குணம். அப்ப சத்துவத்துல ரஜஸோட தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் ஏதாவது எரர் பண்றேன் அப்படின்னா என்ன இருக்கும்? அப்ப தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் எரர் பண்றதுக்கெல்லாம் பின்னாடி தமோ குணம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தமோ குணம் இருக்கு, எரர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ரஜோகுணம் நல்லா சப்தங்களை ப்ரொடியூஸ் பண்றேன் வேகமா, கூட வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்திக்கிட்டே போறேன் நல்ல நாலேஜோட. அப்ப இந்த 3 குணங்களும் என்கிட்ட இருக்கு. எது பிரதானம், எது அடுத்தது, எது அடுத்தது அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கு. அப்போ ஒரு ஆளோட குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணம் பிரதானமா இருக்கிறவன் பிராமணன் பிரசாந்தியா இருப்பான், ரொம்ப சாந்தியா இருப்பான். அதுக்கு அடுத்தது ரஜோகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? க்ஷத்திரியன் பிரதானம், ரஜோகுண பிரதானக. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுமைன்னு அர்த்தம். லீட் பண்ணக்கூடியது, ஈஸ்வர பாவம் ஐஸ்வர்யம்னு பேர். ஈஸ்வரத்தன்மைன்னு என்ன அர்த்தம்? எஜமானனா இருக்கிறது, ராஜாவா இருக்கிறது, எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை, அது வந்து ஐஸ்வர்யம்னு பேர். கூட ஈஹா, யாரு? வைஷ்யனுக்கு என்ன இருக்கும்? எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். பணத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணணும், பணத்தை வந்து சம்பாதிக்கணும், தனத்தை உண்டு பண்ணணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஈஹான்னு சொல்லக்கூடிய சேஷ்டையை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூடதா, சூத்திரனுக்கு என்ன இருக்கும்? தமோ குண பிரதானமா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும், மூடத்தன்மை, விவேகம் பண்ண முடியாது. அந்த நான் சொன்னேன்ல, ஒரு கார்ல ஏற போனோம், சுவாமி சொன்னாரு வேலைக்காரனை பார்த்து ஏப்பா பின்னாடி ஏறிக்கோ அப்படின்னாரு. இந்த வேலைக்காரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்கியை போய் பின்பக்கம் நின்றுட்டு டிக்கியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்னப்பா ஏறல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சுவாமி கேட்கிறாரு. இல்ல பின்னாடி எப்படி ஏறுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி ஏறலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? எங்கப்பா நீ இருக்க? பின்னாடி நின்று டிக்கியை பார்த்துட்டு இருக்கான். டிக்கியில எவனாவது டிராவல் பண்ணுவானையா? பின்னாடின்னு அர்த்தம் பின்னாடி சீட்ல போய் உட்காரு அப்படின்னு அர்த்தம். அவன் டிக்கிய போய் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப எவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறது, மூடத்தான்னு பேரு. சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோசிக்கிற சாமர்த்தியம் இருக்காது. யாராவது பின்னாடி இருந்து அவங்க என்ன பண்ணணும், இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த குணத்தோட சைக்கிள்னால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப நல்லா தமோ குணம் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேனே சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கு, மெமரி லாஸ் ஆகுது. அப்ப முட்டாள்தனத்தை நானும் பண்றேன், அப்ப நான் சூத்திரன் ஆயிடுறேன். இப்ப பாடம் படிச்சு கொடுக்குறேன், நான் பிராமணன் ஆயிடுறேன். நான் ஒர்க் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியன் ஆயிடுறேன். ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த பர்சனாலிட்டி வந்து குணத்தினால மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா பிரதானம் இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தட்ட அந்த பிரதானமா இருக்கிறத வச்சுதான் அவங்களுடைய காரியங்கள் நிர்ணயிக்கப்படுது.
இந்த விதமா மூடதா சுபாவ தர்ஷனா சதுர்ணாம், இந்த விதமா 4 வர்ணத்தாருக்கும் 4 விதமான கர்மங்கள் இந்த குணங்களின் அடிப்படையில் பிரித்து சொல்லப்படுகின்றன. சொல்லுங்கம்மா. இல்ல 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 நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிராமணனுக்கு 60 குணம், 60% சத்துவ குணம். அப்புறம் சத்திரியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60% ரஜோகுணம். அதே மாதிரி சூத்ரனுக்கு 60% தமோ குணம். 3க்கு 60 போட்டுருங்க. 3த்துக்கும் இதான். வைஷ்யனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமசும் ரஜசும் ஈக்குவலா இருக்கும். 50% தமோ குணம், 30% ரஜோகுணம், சத்துவகுணம் 20%. இந்த ஒண்ணுதான், இந்த வைஷ்யன் மட்டும்தான் கொஞ்சம் மிக்ஸ்டா இருப்பான். ரஜோகுணத்தோடையும் தமோ குணத்தோடையும் மிக்ஸா இருக்கிறது வைஷ்யன். வைஷ்யன்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் இருக்கும். சத்திரியனோட தன்மையும் இருக்கும், சூத்ரனோட தன்மையும் இருக்கும். முட்டாள் தன்மையும் இருக்கும், அதே நேரத்துல வந்து நல்ல ஒர்க் பண்ற ஹேபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வைஷ்யர்கள், பிசினஸ் மேன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை பத்தி விவேகம் அதெல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆமா, 20% சத்துவகுணம் இருக்கும். அப்ப 3 வர்ணத்தாருக்கும் 60 இதா இருக்கும். பிராமணனுக்கு சத்துவகுணம் 60, சத்திரியனுக்கு ரஜோகுணம் 60, சூத்திரனுக்கு தமோகுணம் 60%. அவ்வளவு. இது எல்லாமே பிளஸ் மைனஸ்ல போட்டுக்கணும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த குணங்கள் 4 வர்ணத்தாருக்கும் இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய சுபாவம் சொல்லக்கூடிய குணங்களும் கர்மங்களும் இருக்கின்றன. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 4:13 ஆச்சாரியர் ஏற்கனவே சொன்னது. 4:13 வந்து பாத்தீங்கன்னா, சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ 4 வர்ணங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா படைத்தேன். சாதுர் வர்ணியம். இந்த 4 வர்ணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜாதிகளோட இருக்கலாம். பாத்தீங்களா, சத்திரியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதிகள் இருக்கு. வைஷ்யர்கள் நிறைய ஜாதி இருக்கு. வைஷ்யர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்மித் எல்லாம் வைஷ்யர்கள் தான் வருவாங்க. வேணும்னா கோல்ட் ஸ்மித். நீங்க பாத்தீங்க அப்படின்னா வைஷ்யர்கள்லயே இந்த பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவாங்கல்ல, சத்திரியர் நினைக்கிறேன். வைஷ்யரா சத்திரியரான்னு வைஷ்யர்களா அதுலயே பாத்தீங்கன்னா, ஆமா விஸ்வகர்மா எல்லாமே. விஸ்வகர்மா வந்து சத்திரியர்ல வரும். சத்திரியர்ல வரும். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த சத்திரியர்கள்ல வரக்கூடிய அந்த கோல்டு ஸ்மித், பிளாக் ஸ்மித் மொத்தம் 5 பேரே எவ்வளவு சொல்லுவாங்க? எத்தனை பேர் சொல்லுவாங்க? வேணுச்சு 5 பேர் சொல்லுவாங்களா? 5 வெரைட்டி சொல்லுவாங்க, என்னென்ன காரியம் பண்றாங்க அப்படின்னு. கோல்டு ஸ்மித்ல பாத்தீங்க அப்படின்னா, கோல்டு ஸ்மித்தா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சைவ வேளாளர்கள் என்ன பண்றாங்களோ, பிராமின்ஸ் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆச்சாரமா இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கோயில்ல இருக்கிற அந்த ஆபரணங்கள்லாம் பண்றவங்களா இருப்பாங்க, ரொம்ப உத்கிருஷ்டமா இருப்பாங்க, நல்ல உபாசகரா இருப்பாங்க. இப்போ சத்திரியரா இருந்தாலும் அதுக்குள்ளார வந்து கோல்டு ஸ்மித் தனி ஜாதி. ஆமா. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்மித்தா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பான ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட குணம் வந்து வேற மாதிரி இருக்கும். மரவேலை பாக்குற தச்சர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா குணம் வேற மாதிரி இருக்கும். அப்போ சத்திரியனா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார அநேக பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிகள்னு பிரிச்சு வச்சிருக்கு. ஒவ்வொருத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குணங்களோட தாரதமியம் வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே இருந்துட்டு இருக்கோங்க. சூதரர்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல பரிச்சாரக கர்மா பண்றவங்களோட பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டியா இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல பரிச்சாரக கர்மா பண்றவங்களை பாத்தீங்க அப்படின்னா பூஜாரி பக்கத்திலேயே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவங்களை பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்துவ குணம் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா சங்கம். இதே வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூதரர்களுக்கு இருக்கிற குணம் வந்து வேற மாதிரி இருக்கும். என்னென்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், இந்த மோட்டார் மெக்கானிக்கல் எல்லாம் பார்த்திருக்கேன். மோட்டார் மெக்கானிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் தெரியுங்களா? என்னன்னே தெரியலங்க. நான் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷலா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்டார் மெக்கானிக் வந்து ரொம்ப கைண்டா இருப்பாங்க, ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க. எப்படி எல்லாருமே அப்படிதான் இருக்கான். ஆட்டோ டிரைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்பட்வாலா வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருந்து திருவண்ணாமலையில இருந்து எங்க போனாலும் ஒரே வெரைட்டியா இருக்கான். எப்படி அந்த ஆட்டோல உட்கார்ந்தா அது என்னவோ ஆயிடும் போல இருக்கு. நல்லா குவாலிட்டி இருக்கிறது கூட போயிடும். லாரி டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரஃப்பா இருப்பாங்க ஹேண்டில் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இரும்பு கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எஃகு அதெல்லாம் மெல்ட் பண்றது அதெல்லாம் அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க. அப்ப குணம் கர்மம்
குணத்தினால கருமம், கருமத்தினால குணம் மாறுபடும். என்னோட டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்த சுரூபி. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவங்க பசங்க என்ன பண்ணாங்க, ஒரு பையன் வந்து லாரி டிரைவர் ஆனா. டிரைவர் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, அவனோட குணம் டோட்டலா சேஞ்ச் ஆகி போச்சு. அப்போ ஒரு குணத்தை ஒரு கருமத்தை பண்ணும்போது குணம் சேஞ்ச் ஆகும். ஒரு குணத்தினால கருமம் சேஞ்ச் ஆகும். ஒருத்தர் சாத்விகமா இருக்கார், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிய வீட்டுல பிறந்திருக்கான். அவன் பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா இருக்கான்ப்பா அப்படின்னு என்ன பண்றது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையில உட்காருவான். அவன் கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் பண்ண முடியும். பரபரப்பா இருக்கிற வேலையை அவன் பண்ண முடியாது. அப்போ குணத்தினால கருமமும், கருமத்தினால குணமும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி ஒண்ணு சார்ந்து இருக்கும். அதனால ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றார், 4 வர்ணங்களை நான் படைத்தேன். எதை வச்சுக்கிட்டு? குணத்தை வைத்தும் கருமத்தை வைத்தும் நான் விபாகம் செய்தேன். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். நான் இவற்றை எல்லாம் படைச்சாலும் கூட நீ என்னை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அகர்த்தா என்று என்னை அறிந்து கொள்வாயாக. அப்ப நீங்க படைக்கலையா? நான் தான் படைச்சேன், ஆனா படைக்கல. என்னப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா. அப்ப நான் மாயையினால இது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. நான் ஆதாரமா நிமித்த காரணமா மட்டும்தான் நான் இருக்கேன். இந்த மாயா எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுது. கரண்ட் ஃபேனை ஓட்டுதா இல்ல ஃபேன் ஓடுதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஃபேன் சுத்துதா இல்ல கரண்ட் சுத்துதா? கரண்ட் தான் சுத்துது, ஆனா கரண்ட் சுத்தல. கரண்ட் தான் ஃபேனை சுத்துது, ஆனா கரண்ட் சுத்தல. அதே மாதிரி பகவான் தான் படைக்கிறார், ஆனா பகவான் படைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நிமித்த காரணம், வெறும் அதிஷ்டானமா மட்டும் தான் இருக்கார். மாயை தான் இது எல்லாத்தையும் பண்ணுது. வாஸ்தவத்துல மாயான்றது பொய். அப்ப இதெல்லாம் குணங்களோட இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் வந்து போட்டுங்க, 14 போட்டுங்க. 14, 15 2 ஸ்லோகம். ஒருத்தரோட குணம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்கும் போது 14வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம் சொல்றாரு, யதா சத்வே பிரவருத்தே து பிரளயம் யாதி தேகபிருத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஒரு மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வேற உலக, அதனால நான் வானப்பிரஸ்தம் வந்துருங்க, உலக விவகாரங்களை அதிகம் சிந்திக்காதீங்க. அண்ட் இதெல்லாம் அசெட் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் முன்னாடியே தீர்த்தரும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீடெல்லாம் எழுத மாட்டாங்க. எந்தெந்த விபாகம் பண்ணி யார் யாருக்கு கொடுக்கணுன்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணாம என்ன பண்ணுவோம், அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்க. பெரிய பையனுக்கு என்ன கொடுக்குறது, சின்ன பையனுக்கு என்ன கொடுக்குறது, பொண்ணுக்கு என்ன கொடுக்குறது, இதே ஓடிட்டு இருக்கும். அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கணுமா, இவன்கிட்ட இருந்து பணம் வாங்கணுமா, பணம் கொடுத்தோமா, அந்த சொத்தை என்ன பண்றது, அந்த சொத்தை என்ன பண்றது, இது மாதிரி ஒரே சிந்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட சிந்தனையிலே போனா என்ன ஆகும், வரவு செலவு கணக்குலயே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைசியனா தான் பிறகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் மேலோங்கி, சத்துவகுணம் என்ன பண்ணும், ஞான விஷயத்திலேயே நல்லா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிக்கிட்டு ராம் 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 நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் ஓம் நமோ நாராயணாய இல்லைன்னா ஓங்காரம், இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி 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 இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய் ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா எந்த ஒரு விஷயத்திலையும் ஆசை இல்லாம நல்ல சாந்தமா சத்துவகுணம் நல்லா மேலோங்கி இருக்கும் போது எவன் ஒருத்தன் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை விட்டு போகின்றானோ, பிரளயம் யாத்தி தேகபிருத்து, இந்த தேகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஜீவாத்மா இந்த தேகத்தை விடுகின்றானோ எப்போ, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் போது. அவன் என்ன ஆகிறான், ததா உத்தமவிதாம் லோகான், அப்பொழுது அவன் என்ன பண்றான், உத்தமமான யாரு, பிராமண குலத்துல சத்துவகுணம் யாரை குறிக்கிறது, பிராமணன். அப்ப இப்ப யாரெல்லாம் பிராமணனா பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முந்தின ஜென்மத்துல அவங்க இறக்கும் போது என்னவா இருந்திருப்பாங்க, நல்ல மனசாந்தியோட இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போகும்போது பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகும்போது எந்த சஞ்சலம் இல்லாம நிவிற்த்தியில இருந்து மனசு ரொம்ப சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாங்கன்னா அப்ப நம்ம சொல்லிடலாம் அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிராமணனா பிறப்பாங்க. சஞ்சலமா பல விஷய சிந்தனையில போனாங்கன்னா போச்சு, தப்பாயிடும். அதுக்காக தான் 15வது ஸ்லோகம் சொல்லுது, 14வது சாப்டர்ல 15வது ஸ்லோகம், ரஜசே பிரளயம் கத்வா
கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சத்துவகுணத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களாவும் சத்துவகுண பிரதானம், பரலோகங்கள் எல்லாம் சத்துவகுண பிரதானம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலோக லோகங்களுக்கு போகலாம். அப்படியே இங்க மனுஷ லோகத்துக்கு பிறந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா பிறக்கலாம். அதே மாதிரி ரஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேலோங்கி இருக்கும் போது ஒருத்தர் உயிரை விடுறாரு அப்படின்னா ரஜஸ் என்ன பண்ணும்? சஞ்சலம் தானே. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவம். காமமும் குரோதமும் ரஜோகுணத்தோட அடையாளம். அப்போ ஒருத்தர் இருக்காரு, ஐயோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரோதத்தோட அவனை ஏதாவது பண்ணாம போறானே அப்படின்னு ஒரு குரோதத்தோட போனோம் அப்படின்னா காமத்தோட ஐயோ இது அடையலையே இது அனுபவிக்கலையே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போறோமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோட போனான் அப்படின்னா கர்ம சங்கிசு ஜாயதே, நல்ல பெரிய கருமிகளோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கின்றான். கர்மி எதோடது? கர்மம் அப்படின்னாவே சத்திரிய வம்சத்துல இருக்கிறது. சத்திரிய குணத்துல புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மேல கீழே எங்கேயாவது பிறப்பான். அதுக்கப்புறம் ததா பிரலீன தமசி, அதே நேரத்துல இறக்கும் போது வந்து ஒருத்தன் எங்க வந்து பாத்தீங்கன்னா தமோ குண பிரதானமா இருக்கும் போது, அதனால்தான் நான் சொல்றேன், இப்பயே உங்களுக்கு வார்ன் பண்றேன், இந்த ஒரு டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கிடுச்சு அப்படின்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சுத்தி இருக்கிற பசங்கள்ட்டலாம் சொல்லுங்க, ஏன்பா என்னோட மெடிசின் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை தூங்க வைக்கிற மெடிசின் இருக்கக்கூடாது. நான் வலியோட வேணா நான் இறந்து போவேன். வலியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் கொடுக்குற பிரசாதம்னு வலியை தாங்கிக்கிட்டு உணர்வோட உயிரை விடணும். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ் கொடுத்து தூங்க வச்சு எல்லாம் அதென்ன பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒருத்தரை தூங்க வைக்கிறது. தூங்க வச்சு தூக்கத்திலே உயிர் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப நான் ஸ்புரணம் இல்லாம போச்சு அப்படின்னா அதான் தமம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் மேலோங்கி இருக்கிறது. விவேகம் இல்லாம மயங்கி போய், அந்த மயங்கி போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணு சூத்ரனா, புத்தி இல்லாத சூத்ரனா பிறக்க வேண்டியிருக்கும். இல்ல அப்படின்னா இந்த கீழான வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மண்ணு அப்படின்னு விவேகம் இல்லாத ஜட யோனிகள்லாம் இருக்குல்ல, இது மாதிரி ஜடமான யோனிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிறக்க வேண்டி இருக்கும். இது ஒண்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப வந்து நமக்கு அடுத்த பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குணம் இருக்கும். நீங்க புருஷார்த்தத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நல்லா தீவிரமா, அதாவது வானப்பிரஸ்தத்துல ரொம்ப முக்கியம் கொடுக்கறது வானப்பிரஸ்தம். ப்ரிப்பேர் ஆகுறது, மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுறது. கண்ட கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க கூடாது. வெளியில போனீங்கன்னாவே என்னது, ஒரு டைமுக்கு மேல வந்து க்ஷேத்திர சன்னியாசம் பண்ணிக்கணும். நான் இந்த ஏரியாவை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கணும். நல்ல கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவையாறுலாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஐயோ, திருவையாறு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை, மாயவரம், கும்பகோணம் பக்கம் போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் எப்படி இருக்கு, ஆனந்தமா இருக்கு. கும்பகோணத்துல போனோம் அப்படின்னா காலையில ஒரு 3 கோயில் போயிட்டு வந்துடலாம். கூட்டமே இல்லை, ஃப்ரீயா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா ஒரே க்ஷேத்திரத்துல இருந்துகிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வர நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவனை வந்து தரிசனம் பண்ணி காலையிலயும் சாயந்தரத்துலயும், காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு போறது, சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜைக்கு போறது, மீதி நேரம் மாத்தியானிக்கத்துல ஒரு இது பண்ணி அங்கேயே உட்காந்து ஒரு ஜபத்தை பண்றது, பேசாம இருந்து வேற எந்த உலக விவகாரங்களை பசங்க பார்த்துக்கிட்டுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஏப்பா எனக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, எனக்கு போஜனத்துக்கு மட்டும் ஏதாவது இருந்து போதும் அப்படின்னு வேற எந்த விவகாரம், பேங்க் விவகாரம், சொத்து விவகாரம், அப்புறம் சொந்த பந்தம், கல்யாணத்துக்கு போறது, காது குத்துக்கு போறது, அங்க போய் காசிப் பண்றது, அந்த குறை இந்த குறை, உலகம் இப்படி போச்சு அப்படி போச்சு, டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுறது, இதுக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுறணும். என்ன வேணா போடணும், உலகம் எல்லாம் ஈஸ்வர இச்சையினால் நடக்குது அப்படின்னு தூக்கி போட்டு என்ன பண்ணணும்? மனுஷ வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்திலேயே வச்சுக்கணும். ரஜோ இதுக்கு போகக்கூடாது, சஞ்சலத்துக்கு போகக்கூடாது, மனசு சஞ்சலம் ஆகவே கூடாது. எப்ப வேணாலும் பகவான் வரார், பயப்படவே வேணாம். பகவான் தான் தேவதூதனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரை எடுத்துட்டு போற அப்படின்னு மனசாந்தியோட உயிரை விடணும், சத்துவ குணத்துல உயிரை விடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஜோகுணம் தமோ குணம் இருந்தா அடுத்த பர்த்தை இங்கேயே நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஆனா நம்ம மரணம் போகும்போது அவருக்கு தான் தெரியும் மனசு எப்படி இருக்கு. நமக்கு வெளியில இருந்து தெரியுமா என்ன? தெரியாது. இல்லை, அவங்களுக்கு தானே பிரத்யக்ஷம். சஞ்சலத்தோட போகுதா இல்லை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லை, ஏன்னா கண்ணை மூடி இருப்பார். கண்ணை மூடிட்டு உள்ள என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெராய்ட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? ஒண்ணுமே தெரியாது, அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, தூக்கத்துல உயிர் போயிடும். இப்ப கொடுக்கறதெல்லாம் அப்படித்தானே மிக்ஸ் பண்ணி தானே கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்டெராய்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி வலியே தெரியக்கூடாதுன்னு பண்றாங்க. அதை பண்ணவே கூடாது, இப்பயே எச்சரிக்கை பண்ணிடணும். ஏன்பா
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெராய்டு மிக்ஸ் ஆகிருக்கிற மெடிசனும் என்கிட்ட கொடுக்கக்கூடாது. நான் பூரண ஸ்மரணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வலியை தாங்கி பகவானோட ஸ்மரணத்தினால ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் அப்படின்னு சொல்லி இந்த உயிரை விடுறேன். இதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஆயிடுச்சா. அப்ப இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.